இதுக்கு தானா? இதுக்கு தனியா என்ன தனியா கூப்பிட்டியா? உன் கஷ்டம்லாம் தெரியும், இருந்தாலும் நான் கூப்பிடுறேன். நீ வான்னு சொன்னது என் காயத்துக்கு மருந்து போடதானா? ஐயோ, ஒரு கஷ்டத்தை அனுப்புறப்பவே கூடவே இன்னொரு சந்தோஷத்தையும் சேர்த்து வச்சுதான் கடவுள் அனுப்புவார்னு ராணிமா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அப்பெல்லாம் பெருசா நினைச்சதில்ல, ஆனா இப்ப நம்புறேன்டி, இப்ப நம்புறேன். நீதானடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, நீதானடி சொல்லி இருந்திருக்கணும். வெளியே டாக்டர் கிட்ட உங்க அம்மா இந்த விஷயத்தை ஓபன் பண்ணாங்க. பரவாயில்ல, எனக்கு அதுல வருத்தம் இல்லடி, சந்தோஷம்தான். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் என் குழந்தை உயிரோட இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சாகுற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். எனக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு விஷயம் போதும்டி, ஒரு விஷயம் போதும். எனக்குள்ள இப்ப என்னெல்லாம் தோணுதுன்னு தெரியுமா? எவ்வளோ வேகம், எவ்வளோ வெறி பொங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நான் கண்டுபிடிப்பேன், எங்க இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். 7 கடல் 7 மலை தாண்டி ஏன் எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாலும் சரி, அவனை மீட்டு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆமா, எதனாலன்னு தெரியுமா? நீ சுமந்துக்கிட்டு இருக்க நம்ம குழந்தை அது நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க பாரு. அந்த ஒரு வார்த்தடி, அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ராட்சச பலம் வந்திருக்குடி, ராட்சச பலம் வந்திருக்கு. இங்க பாரு, சொன்ன நம்புவியா? இப்ப இந்த நிமிஷம் உன்னை அப்படியே என் தலைக்கு மேல தூக்கி வச்சு சுத்த மாட்டோமான்னு துடிக்கிறேன்டி, துடிக்கிறேன். முடியலையே, இப்படி கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்கிறேடி பாவி.